ஹலோ, நான் வருஷன். வெல்கம் டு வருஷன் வில் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கிட்னி ஸ்கேம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் ரொம்பவே எக்ஸ்போஸ் ஆச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்கேம் தான். கிட்னி ஸ்கேமில் இந்த புரோக்கர்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களாம் சேர்ந்து ஒரு திருட்டு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தமிழ்நாட்டில் ரொம்பவே ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கு. இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல், பெரம்பலூர், திருச்சி, ஸோ இந்த மாதிரி இடத்துல நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் போய் இந்த புவர் லேபர்ஸ் அவங்களாம் இருப்பாங்கள்ல, அதுவும் மெயினாக எக்ஸ்டென்டேஷனில் வேலை பார்க்குறவங்க, அவங்ககிட்ட போய் நான் உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தரேன், நீங்கள் எனக்கு ஒரு கிட்னி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்டிம்ஸில் இருக்காங்கள்ல அவங்களெல்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என்ன ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் இருக்கிற தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்லேயும் திருச்சியில் இருக்கிற சேத்தர ஹாஸ்பிட்டல்லையும் இவங்களை இல்லீகலாக கிட்னியை திருடி இவங்களை வச்சு ஒரு ஃபேக்கான ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அவங்களே அவங்க ரிலேட்டிவ்ஸையும் ஏமாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விக்டிம்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நீங்கள் எனக்கு ஒரு கிட்னி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. இது தமிழ்நாடு அசம்பிளியில் ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூவாக ரைஸ் ஆகிருக்கு. கவர்மெண்ட் ஒரு இமீடியட் ஆக்ஷன் எடுக்குது. என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த 2 ஹாஸ்பிட்டலோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்காக எஸ்ஐடி அப்படின்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 2 ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகிருக்காங்க. இந்த கேஸை மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் இப்போ ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, இனிமேல் யாராவது கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னா அவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணும். இந்த கேஸ் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெயின்ஃபுல் ரிமைண்டராக இருக்கும். இனிமேலாச்சும் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னு நம்புவோம். இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிறது, நடக்க போகிறது, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் வருஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next.